செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காணத்தூர் ரெட்டிக்குப்பம் முதல் சதுரங்கப்பட்டினம் வரையில் உள்ள மீனவ கிராம சமுதாய சொந்தங்களுக்கு வணக்கம். நடைபெற உள்ள 2026 சட்டமன்ற தேர்தலில் திருப்போரூர் தொகுதிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த வழக்கறிஞர் கே பாலு அவர்கள் வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகின்றார். கோவளம் குப்பம் முதல் மாமல்லபுரம் இடையிலான கோவளம் உப்பங்கழியை மாமல்லன் நீர்த்தேக்கம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து பாரம்பரிய மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தையும் மீன் வளத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு நாசகார திட்டத்தை திமுக அரசு கொண்டு வந்தது. அதை எதிர்த்து மிக கடுமையான போராட்டங்களை முன்வைத்த போது நமக்கு ஆதரவாக குரல் கொடுத்த முன்னோடி இயக்கங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒன்று. கடந்த 4 ஆண்டுகளில் கடற்கரையில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து பாரம்பரிய மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை பாழாக்கக்கூடிய வகையிலே பல்வேறு திட்டங்கள் இருந்தது. குறிப்பாக செம்மஞ்சேரி அருகே பாரம்பரிய ஆன்மீக பூங்கா என்ற பெயரில் 2 மீனவ கிராமங்களுக்கு இடையில் உள்ள கடற்கரை பகுதிகளை சுற்றுலா மயமாக்கும் நோக்கில் இத்திட்டத்தை கொண்டு வந்து செம்மஞ்சேரி குப்பத்தின் பெருவளை பாடுகள் அறவே காலியாகக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டது. அதை எதிர்த்து செம்மஞ்சேரி குப்பம் மீனவ கிராமத்தை சார்ந்த மக்கள் மிக கடுமையான முன்னெடுப்புகளை கொண்டு வந்தனர். தற்காலிகமாக அந்த திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டாலும் எப்போது வேண்டுமானாலும் மீனவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழல் இருக்கிறது. அதே போல காலமாக வசித்து வந்த மீனவ கிராமங்களில் தமிழக அரசு கட்டி கொடுத்த குடியிருப்புகள் ஆளவந்தார் டிரஸ்டுக்கு சொந்தமான இடங்களில் இருப்பதாக கூறி குடியிருப்புகள் ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் அதை அகற்ற வந்த விஷயங்கள்லாம் நம்ம அவ்வளவு சீக்கிரம் மறந்திருக்க முடியாது. இது போன்ற சூழல்ல மீனவ மக்கள் முன்னெடுத்த அந்த முன்னெடுப்புகளுக்கு துணையா நின்ற வழக்கறிஞர் கே பாலு அவர்கள் என்பதை நம்ம மறக்க முடியாது. வழக்கறிஞர் கே பாலு அவர்கள் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்றால் மாமல்லன் நீர்த்தேக்க திட்டத்தை தமிழக அரசு உடனடியாக கைவிட சட்டமன்றத்திலே குரல் கொடுப்பார் என்றும் கடற்கரை பகுதிகளை பாரம்பரிய மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய வகையிலே மீன்பிடி பாதுகாப்பு மண்டலமாக அறிவிப்பார் என்றும் பாரம்பரிய மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க தேவையான முன்னெடுப்புகளை எடுப்பார் என்ற வாக்குறுதிகளை அளித்துள்ளார். எனவே சமுதாய சொந்தங்கள் அனைவரும் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் கே பாலு அவர்களுக்கு மாம்பழம் சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.